நாயே, நீயாவது என் கதையை கேளு. என் கதைய கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆளே இல்லாத அனாதையா புலம்புறான். நீயாவது என் கதையை கேளு. யாராவன்? ஏன்னா டேய் தூங்குற நாய்கிட்ட என்னடா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? சண்முகா வா, சிவா. அண்ணா நீங்களா? வரணும். நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு புலம்புறதுக்கு. நான் போய் புலம்பிட்டு வரேன். ஏன்னா இவ்வளவு பெரிய எருமகடா மாதிரி வாழ்ந்துக்கிற தூங்குற நாய்கிட்ட போய் சத்தம் போட்டு பேசினா நான் எந்திரிச்சு ஓடிடாது. உன்ன மாதிரி பெட்டு இதுவா இருக்கு, ஃபேனா இருக்கு, ஏதோ அது கிடைச்ச இடத்துல தூங்குறது பாரு, அது எந்திரிச்சு போயிடுச்சா. சரி நீ போமா, நான் பாத்துறேன். போ நீ போ, இவங்கிட்ட பேசிட்டு வரேன். அங்க பக்கத்துல போய் தூங்க. என்னப்பா வேற என்ன பண்றது? என் கதையை கேட்க ஆளே இல்லைண்ணா. அதுக்காக எந்த நாய்கிட்டயாவது போய் சொல்லின்னு இருப்பியா? அதுக்குதானே உங்ககிட்ட வந்தேன். எனக்கு தேவைதான். என்ன உங்க பிரச்சனை சொல்லு. அம்மா கல்யாணத்துல ஏமாத்திட்டாங்கண்ணே. ஆமாம்பா, இப்ப கல்யாணத்துல இதை போடுறான் அதை போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு இதுவா போட்டு விட்டுறாங்க. அதுல ஏமாந்துட்டாங்க. என்ன நீ என்ன சாப்பாடு பிரியாணி போறேன்ட்டு உன்னை ஏமாத்தி விட்டானா? கல்யாணத்துக்கு போனது சாப்பாடு அதெல்லாம் இல்ல, ஏன் கல்யாணத்துல என்ன ஏமாத்திட்டாங்கண்ணே. உன் கல்யாணத்துலயா? இந்த முகர கட்டிக்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம். இதுல என்ன ஏமாத்தி இருக்க போறாங்க? கல்யாணத்துல என்னப்பா உன்னை ஏமாத்திட்டாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தரகர் வந்தாருண்ணே. எதுக்கு? உனக்கு பொண்ணு பார்க்க தரவா? ஆமாண்ணா, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குண்ணா. உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கிறதே ஓவரு, இதெல்லாம் குடும்ப சம்பிரதாயம் வரவா என்ன? அண்ணா மாப்பிள்ளையோட ஹைட்டை விட ஒரு 2 அங்குலம் கம்மியா இருக்கணும் பொண்ணு. என்னப்பா சொல்ற? இது மாதிரி யார் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. இதெல்லாம் குடும்ப சம்பிரதாயம் வேற சொல்ற. எங்க அப்பா 5 அடி 8 அங்குலம். 5 8 சரி. எங்க அம்மா 5 அடி 6 அங்குலம். 2 அங்குலம் கம்மி. ஆமா, இன்னி வரைக்கும் டைவர்ஸ் பண்ணலாம் பாத்துங்களா. என் தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர் மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள அவரு வந்து 5 அடி 3 அங்குலம். 5 3. உன் தங்கச்சி 5 அடி 2 அங்குலம். 1 அங்குலம் கம்மி. அப்ப அவங்க டைவர்ஸ் பண்ணவே இல்லையா? தெரிஞ்சு போச்சு. அப்ப உங்க குடும்பத்து சம்பிரதாயம் மாப்பிள்ளைய விட பொண்ணு 2 அங்குலம் கம்மியா இருக்கணும், இல்ல 1 அங்குலம் மேல கம்மியா இருக்கணும். அப்பதான் நம்ம கூட கை கிடக்குமா? அட்டிமத்தனம், கேடுகட்ட சம்பிரதாயம். மாப்பிள்ளைய விட 2 இன்ச்சு கம்மியா இருந்தாதான் டைவர்ஸ் ஆக மாட்டேன்னு. ஏண்டா பொண்ணு மாப்பிள்ளையும் ஒத்து போனாலே நல்லா வாழ முடியாதா? சரி விட, இப்ப இதுல என்ன உனக்கு பிரச்சனை ஆகி போச்சு? நான் 5.4ண்ணே, என் ஒய்ஃப் 5.2 வேணும்னு கேட்டேன். இப்ப இல்லையா? இருக்காங்கன்னா அப்புறம் என்னென்ன பிரச்சனை உனக்கு? அண்ணா ஹைட்டு 5.2. ஆமா, அகலமும் 5.2. அகலம் 5.2. யோ, தாலி கட்டும் போது நீ பாக்கலையா? ஒரு கிழிச்சு உட்கார வச்சு போட்டாங்கண்ணா, சைட்ல தெரியல. எத்தனை பசங்க உனக்கு? 2. அப்ப எதுவும் தெரியல. இப்போ வந்து புலம்பு போ, இது ஒரு பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கா? அங்க உட்காந்து பேசு.